இலங்கை கடற்படையால் தமிழ்நாடு மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடருமா என்பது குறித்து அடுத்த ஆண்டு மார்ச் மாதமே அறிவிக்கப்படும். பிரேமலதா அறிவிப்பால் அதிமுக கூட்டணியில் சலசலப்பு. இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. அது இன்னைக்கே நான் சொல்லிட முடியாது. இன்னும் அடுத்த பிறந்த நாள் வரப்போகுது, அடுத்த மார்ச் 18. அன்னைக்கு இந்த கேள்வியை நீங்க கேட்டீங்கன்னா அதற்கான தெளிவான பதில் நான் சொல்றேன். சரிங்களா? அதனால இன்னும் ஒரு வருஷம் இருக்கு, கொஞ்சம் பொறுத்து. சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து பூமிக்கு புறப்பட்டார் சுனிதா வில்லியம்ஸ். நாளை அதிகாலை 3:27 மணியளவில் புளோரிடாவை ஒட்டிய அமெரிக்கா வளைகுடாவில் விண்கலத்தை தரையிறக்க ஏற்பாடு. இலங்கை கடற்படையை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் நாளை வேலை நிறுத்தம். தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்படுவதற்கு எதிராக ஒரு நாள் போராட்டம். நேற்று கடலுக்கு போன ஒரு படகையும் 3 மீனவரையும் சிறப்பிச்சாங்க. இது தொடர்கதையா இருக்கு. இலங்கை கடற்படையால் சிறப்பிடிக்கப்பட்ட 10க்கும் மேற்பட்ட படகு இலங்கை நீதிமன்றம் விடுவிச்சிருக்கு. அந்த படகை கூட மத்திய அரசு இதுவரை எங்களுக்கு எந்த தகவல் சொல்லல. உடனே உங்க மத்திய அரசுக்கு அழுத்தத்தை கொடுத்து அந்த படகை மீட்பு குழு எடுத்துட்டு போங்கன்னு சொல்றாப்புல. ஏன் தான் மத்திய அரசு இப்படி வேடிக்கை பார்க்கணும்னு தெரியல. தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் 66,000 ரூபாய்க்கு விற்பனை. கோவை, திருப்பூர் மாவட்ட விசைத்தறி உரிமையாளர்கள் நாளை முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம். கூலி உயர்வு பிரச்சினைக்கு தீர்வு காண கோரிக்கை. நாங்க இதுவரைக்கும் ஒரு 14 கட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டோங்க. எந்த பேச்சுவார்த்தையிலும் முன்னேற்றம் இல்லைங்க. அதனால நாளை காலை முதல் திருப்பூர், கோவை மாவட்ட அனைத்து பகுதியில் இருக்க விசைத்தறிகளை நிறுத்தி நாங்க போராட வேண்டியது முடிவு பண்ணிருங்க. கம்பம் பகுதியில் 2ஆம் போக நெல் அறுவடையில் வைக்கோல் விலை வீழ்ச்சி. கடந்த ஆண்டு 3,000 ரூபாய்க்கு விற்பனையான வைக்கோல் கட்டு தற்போது 1,500 ரூபாய்க்கு குறைந்ததாக வேதனை. 2ஆம் போகத்தில் இப்போ குளிக்கு 25 வரணும், வெறும் 16 மூடை வருது. குளிக்கு மூடை இடம் மூடை 65 கிலோவுக்கு 1,350 ரூபாய்க்கு இடைக்கு எடுக்கிறாங்க. இது கட்டுப்படியாக சம்சாரிக்கு கட்டுப்படியாகாது. பிரதமர் மோடியுடன் இசையமைப்பாளர் இளையராஜா சந்திப்பு. சிம்போனி அரங்கேற்றம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியதாக இளையராஜா எக்ஸ் தளத்தில் பதிவு. தொகுதி மறுசீரமைப்பு குறித்து விவாதிக்க அனுமதி மறுப்பு. நாடாளுமன்றத்திலிருந்து திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு. இன்று காலை கூட நான் அவரிடம் சொல்லியிருக்கிறேன், இந்த குறுகிய கால விவாதத்திற்கு நீங்கள் அனுமதி தாருங்கள் என்று கேட்டிருக்கிறேன். மீண்டும் தனியாக சந்தித்து கேட்க இருக்கிறோம். அப்படி ஒருவேளை வறுமையானால் இதில் தொடர்புடைய எல்லா கட்சிகளை சார்ந்தவர்களும் நிச்சயமாக பேசுவார்கள். இந்தியாவில் அதிக வரி செலுத்திய திரைப்பிரபலமானார் அமிதாப் பச்சன். கடந்த நிதியாண்டில் மட்டும் 120 கோடி ரூபாய் வரி செலுத்தி உள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.